அன்பார்ந்தவர்களே, ஆசிரிய பணி ஓர் அறப்பணி. அதற்கு உன்னை அர்ப்பணி என்று சொல்லுவார்கள். நல்ல ஆசிரியர்கள் எங்கு இருந்தாலும் சிறந்த மதிப்பையும் மரியாதையையும் பெறுகிறார்கள். நல்ல ஆசிரியர்களால் நல்ல சமுதாயம் உருவாகிறது. இந்திய குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் சங்கர் தயாள் சர்மா மஸ்கட் நாட்டிற்கு சென்றிருந்தார். அங்கே அவரை வரவேற்க ஓமன் நாட்டின் மன்னர் விமான நிலையத்திற்கே சென்று காத்திருந்தார். பத்திரிகையாளர்களுக்கு இது பெரும் ஆச்சரியமாக இருந்தது. இயல்பிலேயே டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள் சாய்ந்தபடியே நடப்பவர். வயதின் காரணமாக இன்னும் மெதுவாக சாய்ந்து சாய்ந்து நடப்பதை கண்ட மன்னர் உடனே விமான படிக்கட்டில் ஏறி அவரது கையை பிடித்து அழைத்து வந்தார். பிறகு அவர் ஏற வேண்டிய கார் வரை சென்று அந்த காரிலும் ஏற்றிவிட்டார். அதை பார்த்தவர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, அந்த கார் ஓட்டுநரை இறங்கச் செய்து மன்னர் தானே காரை ஓட்டினார். சங்கர் தயாள் சர்மா தங்கும் இடம் வரை காரை ஓட்டிச் சென்றார். அங்கு சென்றதும் பத்திரிகையாளர்கள் மன்னரை விடவில்லை. நடந்ததையெல்லாம் பார்த்தோம். சங்கர் தயாள் சர்மாவுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு மரியாதை என்று மன்னரை பார்த்து கேட்டனர். அதற்கு அந்த மன்னர், ஒரு நாட்டின் அதிபர் என்பதற்காக நான் இவ்வாறு செய்யவில்லை. மாறாக டாக்டர் சங்கர் தயாள் சர்மா என்னுடைய ஆசிரியர். பூனாவில் அவரிடத்தில் படித்த மாணவன் நான் என்பதால் இவ்வாறு செய்தேன். ஆசிரியருக்கு பிறகே இந்த மன்னரும் மகுடமும் என்றார் அந்த ஓமன் நாட்டின் மன்னர். ஆம், ஆசிரியர்கள் சிறந்த சமுதாயத்தை படைக்கிறார்கள். சிறந்தவர்களை, உயர்ந்தவர்களை படைக்கிறார்கள். அப்படி படைக்கிறவர்களுக்கு என்றும் மரியாதை உண்டு.